நமக்கே கேவலம். கணக்கு பிள்ளை ஏ டப்பா தெரியா அது என்னன்னு போய் பாருடா. இரு நானும் வர்றேன். கட்சி ஆபீஸ் அதெல்லாம் மும்மொழி கொள்கைலாம் ஏற்கனவே அந்த முக்கியமான நபர் வந்துட்டு மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டு நிலைப்பாட்டை உறுதியா வலியுறுத்தி. நீங்க நாங்க எதுக்கு வந்தனே தெரியாத நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா? வாங்க வாங்க. நாங்க வந்து தண்ணி கேன் போட வந்தீங்க. நாங்க வந்து கட்சி ஆபீஸ் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். நாங்க வந்து கட்சி ஆபீஸ் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். எனக்கே சிரிப்பா இருக்கு. அன்பே மூடி நீ எங்க டேடி. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். நிறைய வேலை இருக்கு, ஆளவிடு. உன்னை போய் அப்படிலாம் சொல்லுவாப்பா? அப்படின்னா என்னால சொன்னியா? அவரை போய் நான் எதுக்கு சொல்றேன்? என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். மனுஷன் இருந்தா ஒருத்தர் அரவணைச்சு போகணும். அப்படிலாம் கொதிச்சு பேசாதீங்க. பாஜகவோட உங்களுக்கு கூட்டணி சேர்றதுல அதாவது எதனா வாய்ப்பு இருக்கா வரும் நாட்கள்ல இல்ல வரும் அடுத்த இதுல? அதாவது இது தீ, இதை தொடமாட்டோம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். பார்த்தா அப்படி தெரியலையே. 100 தடவை சொல்லிட்டோம், 1000 தடவை சொல்லிட்டோம். சாமி தீ குளிக்கணுமா சொல்லுங்க. அப்படியாவது உலகத்துக்கு, பத்திரிகை உலகத்துக்கு, டிவி தொலைக்காட்சிக்கெல்லாம் நிரூபிச்சு காட்டுறதுக்கு நாங்கள் யாராவது ஒருத்தர் தீ குளிச்சு காட்டுறோம். இதே இடத்திலே தீ குளிப்பேன் சாவே. இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி தாலி அனுமானம் வச்சு ஏர்போர்ட்ல போய் ஒயிட் பெட்ரோல் வாங்கி இருக்கேன் தலைவா. ஆக வேண்டிய வேலை பாரு தலைவா. என்ன சொல்ல முடியும் நாங்க அதுக்கு மேல? எதையாச்சும் சொல்லியா? திருப்பி இந்த கேள்வியே எழக்கூடாத. என் மாமன் சொன்னதுங்க நிக்கிறவனு கேட்டுச்சாடா? திட்டவட்டமா முடிவு பண்ணதாச்சே. நாடாளுமன்றத்திலே நிரூபிச்சு காட்டியிருக்கோமே. குறும்பு அந்த விளையாட்டுத்தலம் போகவே இல்லப்பா. 2026 பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி இல்லை. உறுதிப்பட சொல்கிறேன். பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. பிஜேபியோடு இப்போதும் கூட்டணி இல்லை, எப்போதும் கூட்டணி இல்லை. ஆனா இன்றைக்கு பிஜேபியுடைய மதவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்க அம்மா வழியில் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் முடிவெடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறார். நாங்க இனிமேல் செத்தாலும் பிஜேபி பக்கமோ அல்லது சிறுபான்மை மக்கள் எதிராக யாரு கூடயுமே சேர மாட்டோம் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். யாரால தோத்த? பிஜேபியால தான் தோத்த. பிஜேபி இல்லைன்னா நாளா நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. ஊர் வர வரைக்கும் வரல எடுக்க கூடாது. ராஜ்கர் உறுதியாக சொல்கிறோம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய சொன்னியல சாரு குல வச்சந்த இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன். முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன். பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன். நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல், தைரியம் எனக்கு என்றைக்கும் உண்டு. அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கலைத்தேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. உடம்பெல்லாம் புண்ணாயி பொணநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும். யார் இவனத்தானே? ஒன்ன தாண்டா பெலோ அட்ரா அடிக்கிற அடி பின்னி நோய். மானம் கட்ட படிமயங்க நாங்க அம்மா உலத்த கழுக இங்க தாங்க ஆயுள் வரையிலும் கூடவே வருவோம் மண்பை பார்த்து கொள்ள அடிம சாசனம் எழுதி தர்றோம் எங்களை ஏற்றுக்கொள்ள வேற வழி ஏனோ எல்லாவோ விழுந்து வித்தோம்
நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அனைவருக்கும் தேநீர் கொடுங்கள். மார்க்கஸ். அதை ஒரே மாதிரியான குவளையில் கொடுங்கள். அம்பேத்கர். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அதை ஒரே அளவில் கொடுங்கள். பெரியார். முதல் குவளையை பசியோடு இருப்பவர்களுக்கு கொடுங்கள். அண்ணா. அதுக்கு ஜிஎஸ்டி போடுங்கள். மோடி. இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன். தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருங்கயா, இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன். இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேங்க, ஒரு உண்மையை சொல்றேன். இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். எதற்காக எனக்கும் அதிமுகவுடைய தலைவர்களுக்கும் சண்டை? ஆத்திரப்படாதப்பா, நிதானமா இருப்பா. இதெல்லாம் தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனையா? மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அதிமுகவோடு கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள். எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா? டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை நேரில் சந்தித்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்வதாகவும் அண்ணாமலைக்கும் அதிமுகவிற்கும் எந்த தகராறும் இல்லை என்றும் உறுதிபட தெரிவித்தார். வணக்கம் மோடிஜி. சாமி, நீ எதுக்கு இங்க வந்த? கிளம்பு முதல்ல. கால்ல விழுந்து மண்டி போட வந்தவங்கள இப்படி விரட்டுறீங்களே, நியாயமாஜி? நீங்க எந்த தேர்தலையாவது இது வரைக்கும் சூழ்ச்சி பண்ணாம ஜெயிச்சிருக்கீங்களா? வளர்ச்சி, மதம், கடவுள்னு பொய்ய பிரச்சாரம் பண்ணி தானே இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கீங்க. இப்படிலாம் பண்ணி ஆட்சிக்கு வந்தனாலதான் நாங்க உங்களை தேடி வந்திருக்கோம். அப்படி தேடி வந்த எங்களை விரட்டி அடிக்கிறீங்களே, இது நியாயமாஜி? இப்படிலாம் பண்றீங்களே, உங்களுக்கு ஏதாவது மனசாட்சி இருக்காஜி? ஏதோ பேசி என்ன சமாதானம் பண்ணிட்டேன்னு நினைக்காத பழனிசாமி. திரும்ப ஏதாவது இடைஞ்சல் பண்ணு, திகார்ல தூக்கி போட்டுருவேன். இந்தாங்க ஜி, அடிமை சாசனம். நாங்க இனிமேல் உங்களுக்கு நிரந்தர அடிமை. உங்களே மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் ஒரு கட்சியை பிடிச்சிட்டா இந்தியாவை சீக்கிரமா இந்து நாடா மாத்திருவோம். ஜெய் ஸ்ரீராம். தினம் தினம் நுண்ணறப்ப வளைக்கிறதே, என்னை தொலைக்கிறதே. தினம் தினமும் உன்னப்பு வளைக்கிறதே, என்னை தொலைக்கிறதே. கணம் கனனும் என ஏற்று பொறுக்கடப்பாடு பொறுக்கதையே.